நம்ம மனித இனத்தையே அழிக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகவும் கொடூரமான ஒரு சூனியக்காரி. அந்த சூனியக்காரிகளை அழிக்கிறதுக்காகவே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட மந்திரவாதியே அந்த சூனியக்காரியை காதலிக்கிறார். இவர் செஞ்ச காதல்னால பல மனித உயிர்கள் இறந்து போகிறாங்க. இந்த நல்ல மந்திரவாதி செஞ்ச அதே தவிர தன்னோட சிசியனும் வந்துட்டு பண்ணுறாப்புல. இவங்க செய்த காதல்னால மனித உயிரினத்துக்கு ஆபத்தா? அப்படி இல்லாமல் அந்த சூனியக்காரிகளை தன் காதலே போனாலும் பரவாயில்லன்னு இவங்க எடுத்த சத்திய பிரமாணத்துக்காக அவங்கள அழிக்கிறாங்களா அப்படிங்கிறத அந்த படத்தோட ஸ்டோரியே. படம் உண்மையாலுமே வேற லெவலில் இருக்கும். படத்தை ஸ்கிப் பண்ண வேணாம், வாங்க ஃபுல்லாக போய் பார்த்தலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே கேம் ஆஃப் த்ரோன் வெப் சீரிஸில் ரொம்பவும் பிரபலமான ஜான் ஸ்னோவாக காட்டுறாங்க. ஜான் ஸ்னோ தன்னோட குருவை தேடி போயிட்டு இருக்காரு. இவர் குரு எங்கே இருக்காருன்னு பார்த்தோம்னா ஒரு பாரில் உட்காந்து ஃபுல்லாக சரக்கடிச்சிட்டு இருக்காரு. அப்போது சிசியனான ஜான் ஸ்னோ குரு கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, சர்ச்சில் ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கும் போல இருக்குது, அந்த பொண்ணை சர்ச்சில் அடைச்சி வச்சிருக்காங்க, நாம தான் போய் காப்பாற்றணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிசியனும் குருவும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இவங்க சர்ச்சுக்கு போனதுமே ஒரு சின்ன பொண்ணை ஒரு மிகப்பெரிய தூணில் சங்கிலிகளால் கட்டி போட்டிருக்காங்க. பெரிய ஒரு பக்கத்தில் போயிட்டு பேச்சு கொடுக்குறாரு. பேச்சு கொடுத்துட்டு இருக்கும்போதே அந்த சின்ன பொண்ணு உடம்புல இருக்கக்கூடிய சூனியக்காரி என்ன சொல்கிறான்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி என்னை பாதாள கிணத்துல இரும்பு குண்டை போட்டு நான் அடைச்சேன், அதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன், இதுக்கு மேலே என்ன உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நக்கலாக சிரிக்குது. உடனே பெரியவர் ஆடி போகிறாரு. உடனே இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மந்திர சங்கிலியை அந்த பொண்ணோட கழுத்தில் போகிறாரு. போட்டதுமே அந்த பொண்ணோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த சூனியக்காரியும் வெளியே வரா. அவரை பார்த்துட்டு பயங்கரமாக நம்ம பெரியவர் ஷாக் ஆகுறாரு. அந்த பெரியவர்கிட்ட அந்த சூனியக்காரி என்ன சொல்கிறான்னா, நிலவு சிகப்பாக போகுது, அந்த தருணத்தில் என் சக்தி இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும், இந்த மனித இனத்தையே நான் அழிக்க போகிறேன் அப்படின்ட்டு சவால் விடுது. உடனே பெரியவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட சிசியனை சொல்லி ஒரு வலை மாதிரி இருக்கும், சில்வரால் செய்யப்பட்ட வலை, அந்த வலையை தூக்கி போடுறாங்க. உடனே இவங்க வலையை தூக்கி போடுறாங்கன்ட்டு அந்த சூனியக்காரி டிராகன் உருவத்துக்கு மாதிரி பறந்து போகிறான். இருந்தாலும் ஜான்ஸ்னோ வந்துட்டு வலையை போட்டுறாருங்க. வலையை போட்டாலும் நம்ம ஜான்ஸ்னோ ஒருத்தரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. பெரியவர் ஒரு கை கொடுக்குறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்த்து இழுத்து கீழே போடுறாங்க. அப்போ அந்த டிராகன் உருவத்தில் இருக்கக்கூடிய சூனியக்காரியும் மனித உருவத்துக்கு மாறிடுறான். உடனே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சூனியக்காரியை ஒரு கூண்டில் போடுறாங்க. அந்த கூண்டில் போட்டுட்டு அந்த கூண்டோட கதவை பெரியவர் மூடுறதுக்கு முன்னாடியே அந்த சூனியக்காரி என்ன பண்ணனா, ஜான்ஸ்னோவை தூக்கி உள்ளே போட்டுறான். உள்ளே போட்டதுமே பெரியவர் என்ன சொல்றாருன்னா, மரியாதையாக அவனை ஒன்றும் பண்ணாத, இல்லைனா நான் அவனை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் மாட்டார். அதுக்கெல்லாம் அந்த சூனியக்காரி மசீத மரியாதை தெரியலையே, நம்ம ஜான்ஸ்னோவை சம்பவத்திலே கொண்டாடுறான். இதனால் கடுப்பான அந்த பெரியவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கூண்டுக்கே தீய வச்சுட்டு நீ செத்துப்போ அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி வர்றாரு. அந்த சூனியக்காரி தன்னோட டிராகன் உருவத்துக்கு மாதிரி அந்த கூண்டை உடைச்சிக்கிட்டு அப்படியே அந்த சூனியக்காரியும் டிராகன் உருவத்துக்கு மாதிரி பறந்து போகிறான். இந்த பக்கம் நம்ம படத்தோட ஹீரோவை இப்போ தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோ காட்டில் ஒரு மான வேட்டையாடுறதுக்கு போகிறாரு. அப்போது அந்த நேரம் பார்த்து அவங்க அம்மா நம்ம ஹீரோவை கூப்பிட்றாங்க. ஹீரோ தன்னோட அம்மாவை நோக்கி போயிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு ஒரு கனவு வருதுங்க. அந்த கனவுல நம்ம பெரியவரான குருவை வந்துட்டு காட்டுறாங்க. ரெண்டாவது ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த கனவு வந்ததுமே நம்ம ஹீரோ அப்படியே தடுமாறாரு. அவங்க அம்மா தான் வந்து பிடிச்சிக்கிறாங்க. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கவலைப்படாத, போய் உன் வேலையை பாரு அப்படின்னு ஹீரோவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவங்க அம்மாவும் வீட்டுக்கு போகிறாங்க. ஹீரோவோட அம்மா வீட்டுக்கு போகிற நேரத்தில் நம்மளோட குரு இருப்பார் பார்த்தீங்களா, அந்த பெரியவர் அங்கே வராரு. அந்த பெரியவரை பார்த்ததுமே ஹீரோவோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட கழுத்தில் ஒரு டாலர் போட்டிருப்பாங்க. அந்த டாலரை தன்னோட உடையில மறைச்சிக்கிறாங்க. அந்த பெரியவரும் ஹீரோவோட அம்மாவை நேரில் வந்துட்டு பார்த்து, 7வது மகனோட 7வது மகன் இங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும், அவனோட உதவி எனக்கு வேணும், அவனை நான் கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே நம்ம ஹீரோவோட அப்பாவும் உட்காந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட 7வது மகனோட 7வது மகன் யார் அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோவோட அப்பாவும் நம்ம ஹீரோவை கை காட்டுறாப்புல. கை காட்டினதுமே பெரியவர் என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோவோட அப்பாவுக்கு சில காசுகளை வந்துட்டு ஒரு மூட்டையாக வந்துட்டு கொடுக்குறாரு. அங்கே இருந்துக்கிட்டு நம்ம ஹீரோவும் கிளம்புறதுக்கு ரெடியாகும் போது ஹீரோவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இவரோட சீடர்கள் நிறைய பேர் இறந்துட்டாங்க, நீ போகாத அப்படிங்கிற விஷயத்த ஹீரோவோட அம்மா ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நான் கண்டிப்பாக போய் தானம்மா ஆகணும், இது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. அப்போது நம்ம ஹீரோவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒரு நேரம் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், இந்த டாலரை எப்போதும் நீ பத்திரமா வச்சுக்கோ, உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு விஷயத்த சொல்கிறாங்க. அங்கேருந்து நம்ம பெரியவரும் நம்ம ஹீரோவும் கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்மளோட சூனியக்காரி எங்கே இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களோட கோட்டைக்கு பறந்து போகிறாங்க. அந்த கோட்டையே அப்படியே பாலடைஞ்சு போய் கிடக்குது. இவங்க அந்த கோட்டையோட முக்கியமான வாசல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வாசலுக்கு போகிறப்ப ஒருத்தங்க நடந்து வராங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துட்டீங்க மகாராணி அப்படின்னு சொல்லிட்டு சூனியக்காரி பக்கத்தில் அவங்களும் வந்து நிற்கிறாங்க. நம்ம சூனியக்காரி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மூஞ்சோட கவசம் ஒன்று இருக்கும், அதை எடுக்கும்போது அவங்க மூஞ்சே ரொம்ப கொடூரமாக இருக்கும். உடனே நம்ம சூனியக்காரி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மூஞ்சை மாற்றிடுறாங்க, பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடுறாங்க. இதுக்கு மேலே அந்த பெரிய மந்திரவாதி, நல்ல மந்திரவாதியை பார்த்து நீ பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அரண்மனைக்குள்ளே போகிறாங்க. பாலடைஞ்சு போய் இருக்கக்கூடிய அந்த அரண்மனை அப்படியே பலபலன்னு சொல்லிக்குது. இந்த பக்கம் நம்ம பெரியவரும் நம்ம படத்தோட ஹீரோவும் ஒரு ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊருக்கு போனதுமே நம்ம பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சரக்கடிக்க போகிறேன், எனக்கு போய் உப்பு கறி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு 2 காசுகளை நம்ம ஹீரோ கையில் கொடுத்தாரு. நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோ கிளம்பி போயிட்டு இருக்கும்போதே ஒரு பொண்ணை தரன்னு அந்த ஊர் மக்கள் சேர்த்து இருந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோவோட கனவுல வந்தது. அந்த பொண்ணை பார்த்ததுமே நம்ம ஹீரோ அந்த ஊர் மக்கள்கிட்ட போயிட்டு, எதுக்கு இந்த பொண்ணை நீங்கள் இழுத்துட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் ஒரு சூனியக்காரி, இவளை வந்துட்டு நாங்கள் எரிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, நான் பெரிய மந்திரவாதியோட சிசியன், அதனால் இந்த பொண்ணை என்கிட்ட நீங்கள் விட்டுருங்க, என்னோட குரு உள்ளே உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோ கையிலே அந்த பொண்ணை வந்துட்டு ஒப்படைச்சிடுறாங்க. ஹீரோவும் அந்த பொண்ணை அப்படியே தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த பொண்ணை தப்பிக்க வைக்கிறதுக்கு நம்ம ஹீரோ ட்ரை பண்ணுறாரு. அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லவராக தெரியுறீங்க, நீங்கள் தான் அந்த பெரிய குருவோட சிசியனா அப்படிங்கிற விஷயத்தை கேட்குறாங்க. நம்ம ஹீரோவுக்கும் கண்டது காதலுங்கிற மாதிரி அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு போல. நம்ம ஹீரோவும் என்ன சொல்கிறேன்னா, நீ உண்மையாலுமே சூனியக்காரியா அப்படிங்கிற விஷயத்தை கேட்குறாரு. ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கு சுவாரஸ்யமே அப்படின்னு சொல்லிட்டு, நான் இங்கே வந்ததை அந்த விஷயத்தை வந்துட்டு உங்கள் குருக்கிட்ட நீங்கள் சொல்ல வேணாம், உங்கள் கண்ணை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. அந்த பொண்ணோட பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவும் கண்ணை மூடாரு. கண்ணை மூடதுமே அந்த பொண்ணு அங்கேருந்து தப்பிச்சு போயிடா. நம்ம ஹீரோ கண்ணை திறந்து பார்ப்பாரு, சுற்றி முற்றி பார்ப்பாரு, அந்த பொண்ணு காணோம். இந்த பொண்ணும் அடுத்து எங்கே போகிறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பாலடைஞ்சு போன அரண்மனையை நம்ம சூனியக்காரி சரி பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க. அந்த மூஞ்சி பாதிக்கப்பட்டு ஒருத்தங்க இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க உண்மையாலுமே அந்த சூனியக்காரியோட தங்கச்சி போல இருக்குது. உடனே இந்த பொண்ணு, அம்மா எப்படி உங்களுக்கு ஆச்சு, எப்படி நீங்கள் குணமானீங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும்போதே அந்த பெரிய சூனியக்காரி உள்ளே வரா. நீ அப்படியே பார்க்கறதுக்கு என் தங்கச்சி மாதிரியே இருக்கிற, என் தங்கச்சி எனக்கு எப்படி விசுவாசமாக இருந்தாலும் அதே மாதிரி நீ எனக்கு விசுவாசமாக இரு, போயிட்டு அந்த பெரிய சூனியக்காரனை வேவு பார்த்துக்கிட்டு வா அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அந்த பொண்ணு அங்கேருந்து அப்படியே கிளம்புறான். இவங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் குருவும் எங்கே போகிறாங்கன்னா, நைட்டில் அப்படியே நடந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு சில கேள்விகளை வந்துட்டு கேட்குறாங்க. எப்படி வந்துட்டு நான் உங்களுக்கு சிசியன் ஆகணும், நீ எப்படி எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீங்க, அதாவது சண்டை போகிற விஷயத்தில் எப்படி எனக்கு கற்றுக் கொடுப்பீங்க அப்படிங்கிற விஷயத்த கேட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோவுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல யார் வரான்னு பார்த்தா நம்ம சூனியக்காரி ரொம்ப கொடூரமாக வந்துட்டு காட்சி கொடுக்குறாங்க. அந்த கனவு கண்டதுமே நம்ம ஹீரோவும் மயக்கம் போட்டு விழுந்தாரு. அப்படியே காலையில் வந்துட்டு விடியுது. நம்ம ஹீரோ எங்கே போயிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு படகுல போயிட்டு இருக்காரு. நம்ம பெரியவர் கூட இன்னொருத்தர் மனித மிருகமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் கப்பலை ஓடிட்டு இருக்காரு. அவரை பார்த்துட்டு நம்ம பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, இவன் என்னோட நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. நம்ம பெரியவரும் ஹீரோவை பார்த்துட்டு, திடீர்னு நீ காட்டு பகுதியில் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, எனக்கு எப்பயாவது ஒரு சில கனவுகள் வரும், நான் அந்த காட்டு பகுதியில் இருக்கிறப்ப அந்த சூனியக்காரி என் கனவுல வந்தாங்க, அதெல்லாம் நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். நம்ம பெரியவர், சரி வா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு தன்னோட வீட்டுக்கு பெரியவர் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுமே அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வரைபடம் இருக்கும். அந்த வரைபடத்தை பார்த்துட்டு நம்ம சிசியன், அதாவது நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க எல்லாருமே ஃபால்கன் வீரர்ஸ், தீய சக்திகளை அழிக்கிறதுக்காகவே தன்னோட உயிரை அர்ப்பணித்தவங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு, இங்கே நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்களா, மற்றவங்க யாருமே இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை பெரியவரை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு அந்த பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒருத்த மட்டும் தான் இருக்கிற ஞாபகப்படுத்துனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசிகிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம ஹீரோ வந்துட்டு, உங்ககிட்ட முழுமையாக நான் சிசியனாக மாறுறதுக்கு எனக்கு எத்தனை நாட்கள் தேவைப்படும் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாரு. அதுக்கு அந்த பெரியவர், இருக்கிறதுலையே கடைசியாக இருந்த ஜான்ஸ்னோ மட்டும்தான் தலை சிறந்த சிசியனாக இருந்தான். அவன் தலை சிறந்த சிசியனாக மாறுறதுக்கே கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. ஆனால் உனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை, ஒரு வாரத்தில் அந்த தீய சக்தி நிறைந்த அந்த சூனியக்காரியை அவளோட கோட்டையிலே நம்ம போய் கொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, நீ போய் உன்னோட ரூமில் போய் தூங்கு, தயவு செய்து ரூம்லேருந்து வெளியே வந்துடாத அப்படிங்கிற ஒரு வார்னிங்கை போட்டு தாங்க போகிறாரு. நம்ம ஹீரோவும் தூங்கிட்டு இருக்காரு. ஹீரோ சின்ன பையன் இல்லையா, துருத்துன்னு இருக்கிறனால அந்த ரூமை விட்டு வெளியே வந்து ஒரு ரூமுக்கு போகிறாரு. அந்த ரூமில் பார்த்தா கவசங்கள் அப்படியே முழுசாக இருக்கக்கூடிய ஒரு கவசங்கள் அப்படியே நின்றுட்டு இருக்கும். அதோட அந்த மூஞ்சி கவசத்தை மேலே தூக்கி பார்த்தா ஒரு மண்டை ஓடு தாங்க இருக்கும். இவரும் சரி மண்டை ஓடு தானே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது திடீர்னு அந்த மண்டை ஓட்டுக்கு உயிர் வருது. நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு வெறியாக வந்து துரத்திட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் அங்கேயும் எங்கேயும் பறந்து கீழே விழுந்துக்கிட்டே தாங்க இருக்காரு. கடைசியாக நம்ம பெரியவர் வந்துட்டு தான் அந்த கவசங்களில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை வந்துட்டு அழிக்கிறாரு. அழிச்சதுமே நம்ம பெரியவர் பயங்கரமாக சத்தம் போடுறாரு. நான் அவனை ரூமை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னேன், எதுக்கு நீ வெளியே வந்த அப்படின்னு விஷயத்தை சொல்லிவிட்டு, உனக்கு சண்டையை போட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியவர் கையில் ஒரு கோல் இருக்கும். அந்த கோல் வந்துட்டு முதல் ஃபால்கன் வீரனால் உருவாக்கப்பட்டதான். அந்த கோல் இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட ஆயுதமாக இருந்தாலும் தோற்று போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட தூக்கி போட்டு இவர் கத்தியால் சண்டை போட்டுருக்காரு. நம்ம பெரியவர்கிட்ட அடி வாங்கி கீழே வந்துறாரு. உன் அம்மா அவனை என்ன தான் வளர்த்தாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாய் நம்ம பெரியவர் ரூமுக்கு போகும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணார், ஒரு கத்தியை தூக்கி வீசுவார். அப்போ பெரியவர், சரியாக குறி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்புல. நான் உங்கள் தலைக்கு தான் குறி வச்சேன், அது தள்ளி போய் குத்திருச்சு, தயவு செய்து இந்த சூனியக்காரிகளை அழிக்கிறதுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம பெரியவரும் சரி சூனியக்காரிகளை எப்படி கொல்லணும் அப்படிங்கிற விஷயத்த தன்னோட சிசியனுக்கு புக்குகள்லாம் வச்சு கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிலவு எப்பொழுது சிகப்பு நிறத்தில் மாறுதோ அப்போது அந்த மிகப்பெரிய சூனியக்காரிக்கு மிகப்பெரிய அசுர சக்தி கிடைக்கும். அதே மாதிரி அவளோட சிசியர்கள் எல்லாருமே கூப்பிட்டு மனித உலகத்தையே அழிச்சிருவா. அந்த நிலவு சிகப்பாக மாறுறதுக்குள்ளே அவளை நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படியெல்லாம் அந்த சூனியக்காரர்களை அழிக்கணுமோ அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே அங்கவும் இரவாயிருது. இரவில் வந்துட்டு நம்ம ஹீரோ, நம்ம பெரியவரோட ஃப்ரெண்ட் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோ தூக்கத்துலேருந்து எந்திரிக்காருங்க. எந்திரிச்சிட்டு ஒரு பக்கத்தில் ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துக்கு போய் பார்த்தா அந்த பொண்ணு இருப்பா பார்த்தீங்களா, அந்த சூனியக்கார பொண்ணு, அந்த பொண்ணு அங்கே குளிச்சுட்டு இருக்கிறா. அந்த பொண்ணு குளிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே மேலே வரும்போது நம்ம ஹீரோ தான் கை கொடுத்து தூக்கி விடுறாரு.
அந்த கையை கொடுத்து தூக்கும்போது அவங்க கைக்கு நடுவில் ஒரு வெளிச்சம் மாதிரி வரும். அந்த வெளிச்சத்தை பார்த்ததுமே அந்த சூனியக்காரி பொண்ணு என்ன சொல்கிறான்னா, சூனியக்காரிங்க தான் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அந்த கணவனை இரவு நேரத்தில் கை பிடிச்சி தொட்டா இந்த மாதிரி தான் வெளிச்சம் வரும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம சூனியக்கார பொண்ணு என்ன சொல்கிறா அப்படின்னா, நீ உண்மையாலுமே அவருக்கு தான் நீ வேலை செஞ்சுட்டு இருக்கியா, உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவ மாதிரி தெரியுது அப்படிங்கிற விஷயத்தை கேட்டுட்ருக்காரு. நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ சூனியக்காரி தானே, எங்களை வேவு பக்கம் தானே இங்கே வந்திருக்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்டுட்ருக்காங்க. 2 பேருக்குமே கண்டதும் காதல் மாதிரி 2 பேருக்குமே அங்கே பிடிச்சிருச்சு. சரியா இவங்க மொத்தம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கொரட்டை சவுண்டு கேட்கும். யாரா அது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா நம்ம பெரியவரோட அந்த ஃப்ரெண்ட் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் தான் கொரட்டை விட்டுருப்பார். அவர் திரும்பி பார்க்கும்போது மறுபடியும் அந்த சூனியக்கார பொண்ணு காணா போயிடறான். அப்படியே அங்கே காலை பொழுது விடியுது. நம்ம ஹீரோவும் தூக்கத்துலேருந்து எந்திரிக்காரு. அவர் எந்திரிக்கும் போதே மணி ஒலிக்கிற சவுண்டும் பயங்கரமாக கேட்குது. அவர் உடனே பெரியவர்கிட்ட போயிட்டு என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னை தேடி படை வீரர்கள் வந்துட்டு இருக்காங்க, என்னோட உதவி யாருக்கும் தேவைப்படுது போல இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பெரியவர் சொல்கிறாரு. அங்கேருந்து நிறைய படை வீரர்கள் வராங்க. அவங்க வரதுக்கு முன்னாடியே பெரியவர் தன்னோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு எங்கேயோ போய் நீ மறைஞ்சிக்கோ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த மனித மிருகமும் போய் மறைஞ்சிக்கிறாப்புல. அங்கே வந்த படை வீரர்கள் எல்லாமே எங்கள் ராஜா உங்களை பார்க்கணுமா, எங்கள் ராஜாவுக்கு உங்களோட உதவி தேவை அப்படின்னு சொல்லிட்டு பெரியவரோட சிசியனான நம்ம ஹீரோவையும் அந்த படை வீரர்கள் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த ராஜாவை போய் சந்திக்கும் போது அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே தீய சக்திகள் நிறைய சூழ்ந்துட்டு இருக்குது, இங்கே ஒரு மந்திரவாதியை அதாவது ஒரு சூனியக்காரனை நாங்கள் பிடிச்சி வச்சிருக்கோம், அவனை நீங்கள் தான் வந்துட்டு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியவர் அந்த சூனியக்காரனை கொல்றதுக்கும் காசு வாங்கிக்கிறாரு. அந்த சூனியக்காரர் இருக்கக்கூடிய இடத்துக்கு பெரியவரும் ஹீரோவும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுமே அங்கே இருக்கக்கூடிய படை வீரர்கள் எல்லாம் வெளியே வந்துடுறாங்க. அந்த கூண்டுக்குள்ளே ஒரு மந்திரவாதி இருக்கான், ஒரு சூனியக்காரன். நம்ம பெரியவரை பார்த்ததுமே அந்த சூனியக்காரன் என்ன பண்ணுறான்னா, தன்னோட ஜெய்ஜாண்டிக்காக இருக்கக்கூடிய கரடி உருவத்துக்கு மாறுறாங்க. கரடி உருவத்துக்கு மாறி நம்ம பெரியவரை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது நம்ம பெரியவர் ஒரு மந்திரப்படியும் அவன் மேலே தூவி விடுறாரு. தூவி விட்டதுமே அவன் மனித உருவத்துக்கு மாறிடுறான். மனித உருவத்துக்கு மாறினதுமே பெரியவருக்கும் அந்த சூனியக்காரனுக்கு சண்டை பயங்கரமாக போயிட்டு இருக்கு. நம்ம பெரியவர் அடி வாங்கிட்டு இருக்காருங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கத்தி மாதிரி இருக்கும், அந்த கத்தியை தூக்கி அந்த சூனியக்காரன் மேலே அடிக்கிறான். அவன் கடுப்பாகி நம்ம ஹீரோவை 4 குத்து குத்திட்டு அங்கே நிறைய சங்கிலிகள்லாம் இருக்கும், அந்த சங்கிலிகள் மேலே அப்படியே ஏறிக்கிட்டே இருப்பான். நம்ம பெரியவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த சங்கிலியை ஒன்று வெட்டி விட்டுறாப்புல அவனுக்கு கீழே விழுந்தாரான். அவன் கீழே விழுந்ததுமே நம்ம பெரியவர்கிட்ட ஒரு மந்திரக்கோள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மந்திரக்கோளை வச்சு அந்த சூனியக்காரனோட கழுத்தில் லாக் பண்ணுறாரு. கழுத்தில் லாக் பண்ணும்போதே அந்த சூனியக்காரன் என்ன பண்ணான்னா மறுபடியும் தன்னோட கரடி உருவத்துக்கு மாறுறான். நம்ம ஹீரோவை வந்துட்டு கடிக்கிறதுக்கு போகும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறாப்புல அந்த மந்திரப்படியை மறுபடியும் தூவி விடுறாப்புல. தூவி விட்டதுமே அவன் மனித உருவத்துக்கு மாறிடுறான். இவங்க 2 பேருமே சேர்ந்து சங்கிலிகளில் கட்டி போட்டுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய படைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே ஒரு பக்கம் எண்ணெயை ஊற்றும் போது அந்த சூனியக்காரன் மேலே எண்ணெய் பட்டுருது. நம்ம பெரியவரும் தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ கையில் கொடுத்துட்டு முதல் வேலையாக அவனை போய் கொல்றா அப்படின்னு போய் சொல்கிறாப்புல. நம்ம ஹீரோவும் அந்த சூனியக்காரன் பக்கத்தில் வராரு. அந்த சூனியக்காரனோட மூஞ்ச பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு ஏதோ கொஞ்சம் தயக்கமாக இருக்கும் போல இருக்குதுங்க. இது என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவரோட கையில் கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. நம்ம பெரியவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சூனியக்காரனை சம்பவத்தில் எரிச்சிடுறாரு. எரிச்சிட்டு நம்ம பெரியவர் என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கு மேலே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பெரியவர் மட்டும் தனியாக கிளம்பி போயிடுறாரு. நம்ம சிசி மேலே கோவப்பட்டுக்கிட்டு நம்ம சிசினான நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, தனியாக அப்படி நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போது அந்த நேரத்தில் அந்த பொண்ணு வந்துடுறான். உண்மையாலுமே நீ ரொம்ப நல்லா வந்தாண்டா, உன்னோட குரு இருக்கார் பத்தியா, அவரே வந்துட்டு ஒரு சூனியக்காரியை காதலிச்சிருக்காரு, இந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே காதல் ரொம்ப அதிகமாகிடுச்சு போல இருக்குது. 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாம் 2 பேரும் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து கேட்குறாரு. அந்த பொண்ணு வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, நாம் இங்கே ஒளியறதுக்கு எங்கேயுமே இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போது மறுபடியும் நம்ம ஹீரோவுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல அந்த சூனியக்காரி நம்ம பெரியவரை கொல்ற மாதிரியும் அதே மாதிரி இந்த ஊரையே அழிக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டாரு. அந்த கனவு கண்டதுமே என்னோட குருவுக்கு என்னோட உதவி தேவைப்படுது போல இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதி பொண்ணை விட்டுவிட்டு இவரும் அங்கேருந்து கிளம்புறாருங்க. தன்னோட குருவை இவர் காலை பொழுதுல அப்படியே போய் பார்க்குறாரு. அவரோட குரு என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்ன மாதிரி இளமையாக இருக்கும்போது நான் இந்த தீய சக்தி நிறைந்த சூனியக்காரியை நான் காதலித்தேன். அவளை காதலித்ததுனால நான் பல மனித உயிர்களை இழந்துட்டேன். அவள் என்ன பண்ணா அப்படின்னா, நான் கல்யாணம் பண்ணியிருந்தக்கூடிய என்னோட மனைவியை கொண்டுட்டான். அதனால் அவளை நான் சிறை பிடிச்சி தான் வச்சுருந்தேன். அவளை என்னால் கொல்ல முடியல. அதே தப்ப நீயும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, நம்ம பெரியவர், அப்புறம் அந்த மனித மிருகம் இருப்பார் பார்த்தீங்களா, அவரும் வந்துடுறாரு. இவங்க 3 பேரும் போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணும் இந்த சூனியக்காரிக்கிட்ட போயிட்டு இவங்க வர விஷயத்த சொல்லிவிடுறா. இங்கே நம்ம பெரியவரோட ஃப்ரெண்டு ஹீரோ 3 பேர் போயிட்டு இருக்கிறப்ப பூமியை பொழந்துக்கிட்டு ஒரு மலை இறக்கம் அப்படியே வரான். வந்ததுமே இவங்க எல்லாருமே தெரிச்சு கீழே விழுகுறாங்க. அப்போ அந்த பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மலை இறக்கனை நம்மளால் அழிக்கவே முடியாது, ஓடுங்க அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க. இவங்க ஓடிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம பெரியவரோட ஃப்ரெண்ட் அந்த மனித மிருகம் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் எதிர்த்து நிற்பார். அந்த மலை இறக்கம் ஒரே அடி அடிச்சதுமே அவர் பறந்துட்டு அந்த பக்கம் போய் விழுந்துறாரு.
இவங்க ஓடிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோவும் பெரியவரும் ஒரு மலைக்கு நடுவில் ஒரு சின்ன பொந்து மாதிரி இருக்கும், அந்த பொந்துக்குள்ளே போகிறாங்க. அந்த பொந்துக்குள்ளே போய் எட்டி பார்க்கும்போது கீழே பெரிய பள்ளத்தாக்கு இருக்கும், அந்த பள்ளத்தாக்கில் ஒரு நதி ஓடிட்டு இவங்க வந்த அந்த கேப்புக்குள்ளேயே அந்த மலையா இருக்குன்னு கை விடுறான். சரி வழியே இல்லாமல் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தண்ணியில் அந்த மலைக்கு மேலே வந்து பெரியவரும் ஹீரோவும் குதிச்சிடுறாங்க. குதிச்சதுமே அங்கே ஒரு பாய் மரகம் மாதிரி இருக்கும், அந்த பாய் மரங்களை இவங்கெல்லாம் ஏறிக்கிறாங்க. ஏறிட்டு இருக்கும்போது பெரியவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த மலையரகனுக்கு தண்ணினா பயம், அவன் குதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவார். இவர் சொல்லி வாயை மூறத்துக்குள்ளேயே அவனும் தண்ணிக்குள்ளே குதிச்சாரான். குதிச்சதுமே அந்த பாய் மரத்துலேருந்து எல்லாம் செதறி எப்படி தெரிச்சு கீழே விழுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது தப்பாக சொன்னீங்கன்னா நானே உங்களுக்கு கொல்ல வேண்டியது வரும் அப்படிங்கிறான். பெரியவர் ஒரு பக்கமாக போயிட்டு இருப்பாரு தண்ணிக்குள்ளேயே. நம்ம ஹீரோவை மட்டும் அந்த மலையரக்கம் பிடிச்சிக்கிறான். பிடிச்சி தண்ணியிலே தூக்கி வீசுறான், தண்ணிக்குள்ளேயே அப்படியே ஆட்டிக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ தப்பிக்கிறதுக்காக அவங்கள்ட்ட ஒரு கத்தி இருக்கும், அந்த கத்தி எடுத்து அந்த மலையரக்கனோட கையில் குத்துவான். அந்த மலையரக்கனும் விட்டுருவான். அடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவன் தலைமையிலே ஏறி உட்காந்துக்கிட்டு அவன் தலையிலேயே கத்தியை சொருவார். சொருவி முடிச்சுட்டு அடுத்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, அந்த தண்ணி பெரிய நீர்வீழ்ச்சிக்கு கீழே போயிட்டு இருக்கும். அப்படியே அந்த நீர்வீழ்ச்சியில் நம்ம ஹீரோவும் அந்த மலையரக்கனும் கீழே விடுறான். ஒரு வழியாக நம்ம ஹீரோ வந்து தப்பிச்சிடுறாரு. அந்த மலையரக்கன் அந்த கல்லுகள்லாம் அடிபட்டு அவனு செத்துட்டு போயிடுறான். நம்ம ஹீரோ தட்டு தடுமாறி அந்த தண்ணியிலேருந்து மேலே எந்திரிக்கும் போது நம்ம ஹீரோ காதலிக்கிறார் பார்த்தீங்களா, அந்த மந்திரவாதி சூனியக்காரியோட அம்மா வரா. அவள் வந்துட்டு கரெக்டாக சொல்கிறான், என் பொண்ணை நீ காதலிக்கிறேன்னு தெரியுது, அவளை தப்பான பாதைக்கு கொண்டு போவாத, உன்னை இங்கேயே நான் கொல்றேன், எங்கே உன்னோட பெரிய மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை கத்தியால் குத்த வரும்போது நம்ம ஹீரோக்கு அவங்க அம்மா ஒரு $1 கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த $1லேருந்து ஒரு வெளிச்சம் வருங்க. அந்த வெளிச்சம் வந்ததுமே அந்த மந்திரவாதியும் அந்த சூனியக்காரியும் பயப்படுறான். பயந்துக்கிட்டு இது எங்களோட மகாராணிக்கு சொந்தமானது, இது எப்படி உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கழுகு ரூபத்தில் அவங்க மறுபடியும் பறந்து அந்த பக்கம் போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் தட்டு தடுமாறி ஒரு மலைக்கு மேலே ஏறிட்டு இருக்கா. நம்ம பெரியவர் அங்கே நம்ம ஹீரோவுக்காக காத்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவை பார்த்து பெரியவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பெரியவரும் ஹீரோவை பார்த்துட்டு உனக்கு அழிவே இல்லை போலக்குது, நீ யாருமே அழிக்க முடியாத அந்த மலையா இருக்கனா அழிச்சிட்ட, நீ என்னோட சிசியம் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கட்டி பிடிச்சிட்டு பேசிட்டு இருப்பார். அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா, என்ன ஒரு சூனியக்காரி தாக்க வந்தா, ஆனால் இந்த மந்திரக்கல்லை பார்த்துட்டு அவள் பயந்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த $1 காட்டார். அதை அந்த மந்திரக்கல்லை பார்த்ததுமே பெரியவர் பயங்கரமாக ஆச்சரியப்படுறாரு. நம்ம ஹீரோ கிட்ட இது உனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோவும் இது எனக்கு எங்கள் அம்மா தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மந்திரக்கல்லை பார்த்துக்கிட்டு நம்ம பெரியவர் என்ன சொல்கிறான்னா, இந்த மந்திரக்கல்லோட சக்தியால் அந்த பெரிய சூனியக்காரிக்கு சக்தி அதிகரிக்கும். அந்த மந்திரக்கல் இன்னொரு சூனியக்காரி திருடிட்டு போயிட்டான். அந்த சமயத்தினால தான் என்னாலேயே வந்துட்டு அந்த பெரிய சூனியக்காரியை சிறைப்பிடிக்க முடியுது. இப்போ தான் எனக்கு தெளிவாகவே தெரியுது, உன்னோட அம்மாவும் சூனியக்காரி தான், அதனால தான் உனக்கு சில கனவுகள் எல்லாமே வருது. ஒரு பெரிய மந்திரவாதியோட சிசியை வந்துட்டு ஒரு சூனியக்காரிய பையன் அப்படிங்கும்போது எனக்கே கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் உடனே அந்த சூனியக்காரியை நம்ம அழிச்சாகணும் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ காதலிக்கக்கூடிய அந்த சூனியக்கார பொண்ணும் அந்த இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துக்கு போனதுமே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம பெரியவரும் நம்ம ஹீரோவும் அந்த கரடியாக மாறக்கூடிய அந்த சூனியக்காரனை கொன்ன விஷயத்தை இந்த பொண்ணு அந்த பெரிய சூனியக்காரி கிட்ட சொல்றாங்க. அதை பார்த்து அவங்க வருத்தப்படுறாங்க. அடுத்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ ஒருத்தனை வேவு பார்த்துட்டு இருக்கல்ல, அவனோட சிசியங்கிட்ட என்னோட சக்தி நிறைந்த அம்பர் கல் இருக்கு, அந்த கல்லை நீ திருடிட்டு வா, அவனை கொன்னுட்டு வா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு இந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, அவன் ரொம்ப நல்லவன், அவனை கொல்ல மாட்டேன், தயவு செய்து அவனை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. சரி அவனை நான் விட்டுறேன், எனக்கு நீ போயிட்டு அந்த கல்லை மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பிடுறா. இந்த பக்கம் சூனியக்காரி என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கரடி சூனியக்காரன் செத்து போனா பாத்தீங்களா, அதுக்கு பழி வாங்கறதுக்காக அந்த ஊரையே அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூனியக்காரி அவளோட டீமை மொத்தமா கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களை பலவிதமான மிருகங்களா மாறி கட்டிச்சு கொதல்றாங்க. அதுல ஒரு மொட்டையா இருப்பான், அவன் கத்தியை வீசி எல்லாருமே கொண்டுகிட்டு இருப்பான். அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட அம்மா, ஹீரோவோட அப்பா, ஹீரோவோட ஒரு குட்டி தம்பி இருப்பான். இவங்க 3 பேருமே அந்த ஊர்ல தான் இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோவோட அம்மா வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல நீங்க எழுந்து இங்க இருந்து கிளம்புங்க, நான் இவங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பி விட்டு அந்த மொட்டையா ஒரு சூனியக்காரர் இருப்பான் பாத்தீங்களா, அவங்கள நம்ம ஹீரோவோட அம்மா கொண்டாடுறாங்க. கொன்னதுமே அந்த இடத்துக்கு சரியா பெரிய சூனியக்காரியும் வந்தாராம். சூனியக்காரி கிட்ட நம்மளோட ஹீரோவோட அம்மா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சூனியக்காரி கிட்ட இந்த பெரிய சூனியக்காரி கிட்ட ஹீரோவோட அம்மா மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டு அந்த பெரிய சூனியக்காரி என்ன பண்றான்னா, என்கிட்ட இருந்து திருடிட்டு போன மந்திரக்கல் இப்போ உங்ககிட்ட இல்லை, உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ பெரிய மந்திரவாதி கிடையாது, எங்களுக்கு மிகப்பெரிய ராணியே நீ கிடையாது, நீ ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி இதுக்கு மேல இருந்தா நீ எனக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு பெரிய சூனியக்காரி ஹீரோவோட அம்மாவை சம்பவ இடத்துல கொண்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம பெரியவர், நம்மளோட ஹீரோ, அப்புறம் பெரியவரோட ஃப்ரெண்ட் இருப்பார் பார்த்தீங்களா, அவரு வந்துட்டு அந்த இடத்துல ஜாயின் ஆகிக்கிறாரு. இவங்க 3 பேருமே போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு சவுண்டு கேட்கும். அதை பார்த்துட்டு நம்மளோட பெரியவரும் பெரியவரோட ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு நீ இங்கேயே இரு, நாங்கள் போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போகிறாங்க. அப்போது அந்த நேரம் பார்த்துட்டு அந்த மந்திரவாதி பொண்ணு, அந்த சூனியக்கார பொண்ணு வந்துட்டு வந்தாராம். வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்து என்ன சொல்கிறான், நீ என்னை காதலிக்கிறதானே அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் அப்படிங்கிறான். நாம் இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம், யாருக்கும் தெரியாத ஒரு உலகத்தில் போய் வாழலாம், ஏன்னா என்னோட சூனியக்காரங்களாம் சேர்ந்து உன்னை கொன்னுருவாங்க அப்படிங்கிற விஷயம்
விஷயத்தை அவ சொல்லிட்டு இருக்கா. சரியா இவங்க பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம பெரியவர் வந்துடுறாரு. நம்ம பெரியவரை பார்த்ததுமே அந்த பொண்ணு தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுவா. பட் இருந்தாலும் நம்ம பெரியவர் ஒரு சங்கிலியால் அப்படி தூக்கி போட்டு கட்டி போட்டுறாரு. கட்டி போட்டதுமே நம்ம பெரியவர் என்ன சொல்றாருன்னா, இவ ஒரு உளவாளி, நம்ம எங்க வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த பெரிய சூனியக்காரிட்ட சொல்லிட்டு இருக்கா. இவளை நம்ம இங்க உயிரோட எரிச்சு அவனு போய் கட்டையில் எடுத்துருவா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவார். நம்ம ஹீரோ அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு நம்ம பெரியவர்கிட்டே சண்டை போடுறத கத்தியை தூக்கி நீட்டிட்டு இருப்பாரு. இவ உளவாளியா இருந்தா கூட நமக்கு நல்லது பண்ணுவா, இவன் நமக்கு கெடுதல் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை விடுவிச்சாரு. அந்த பொண்ணு அங்கே தப்பிச்சு போயிடறா. அவ தப்பிச்சு போய் பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம பெரியவர் நம்ம ஹீரோவோட கழுத்தில் கத்தி வச்சுட்டு, டே முட்டாள், உன் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த டாலரை அவ தூக்கிட்டு போயிட்டாடா, இதுக்கு தான் சொன்னா அவங்கள நம்பாத அப்படின்னு சொல்லுவார். இவர் கழுத்தில் பார்த்தா அந்த டாலர் இருக்காதுங்க. இவர் என்ன பண்ணுவார்னா வேகமாக காட்டுப்பகுதியில் போயிட்டு அந்த பொண்ணை கத்தி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். சரியா அந்த இடத்துக்கு நம்ம சூனியக்காரிகளில் படையில் ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்கன்னா மொட்டையன், அவன் அந்த படையிலோடு அங்கே வந்தாரான். அங்கே வந்ததுமே நம்ம ஹீரோக்கும் அந்த மொட்டையனோட படைகளுக்கும் சண்டை நடக்குது. நம்ம ஹீரோ 2-3 பேர் அடிச்சு போட்டுட்டு இருப்பாருங்க. காட்டுக்குள்ள ஏதாவது பயங்கரமாக சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியவரோட ஃப்ரெண்டு அங்கே போகிறாங்க. அவங்களும் அவங்களால முடிஞ்ச ஒரு 2-3 பேர் அடிச்சிட்டு இருக்காங்க. பட் அங்கே கூட்டங்கள் நிறையா இருக்குது, அதாவது எதிரிகளோட படைகள் அதிகமாக இருக்குது. இவங்க அப்படியே பின்வாங்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் ஒரு பள்ளத்தாக்கு வரும். அந்த படை வீரர்கள் என்ன பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பெரிய கட்டமாக இருக்கும். அந்த கட்டம் மூலியமாக இவங்க எல்லாத்தையுமே அடித்து தள்ளி பள்ளத்தில் தள்ளி விடலான்னு ஓடி வருவானுங்க. நம்ம பெரியவருக்கு தான் எய்ம் பண்ணுவாங்க. நம்ம பெரியவர் பட் நம்புக்குவார். பெரியவரோட ஃப்ரெண்டான அந்த மனித மிருகம் அந்த பள்ளத்திலேயே விழுந்துறாரு. அந்த தாக்குதலில் நம்ம ஹீரோவும் கீழே தொங்கிட்டு இருப்பார். நம்ம ஹீரோவுக்கு கீழே 2-3 படை வீரர்களும் தொங்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம பெரியவர் என்ன பண்ணுவார்னா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கோலை கொடுத்து இதை பிடிச்சிக்கடா அப்படின்னு சொல்லுவார். பட் நம்ம ஹீரோ பிடிக்கிறதுக்குள்ளேயே கீழே இருக்கிறவங்க காலவாரி விட்டுருவானுங்க. நம்ம ஹீரோவும் பொத்துன்னு கீழே வந்துடுறாங்க. நம்ம பெரியவரை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த மொட்டை என்ன பண்ணுறான்னா, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய சங்கிலியில் போட்டு நம்ம பெரியவரோட கழுத்தை பிடிச்சி இறுக்கி போகிறான். இறுக்கிட்டு தரதரன்னு இழுத்துட்டு போகும்போது பெரியவர் கையில் இருக்கக்கூடிய அந்த கோலும் கீழே விழுந்துருது. பெரியவரை லாக் பண்ணிட்டாங்க. அவரை இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அப்படியே மயக்கத்துலேருந்து எந்திரிக்கிறாருங்க. எந்திரிக்கும் போது ஹீரோவோட அம்மாவோட ஆன்மா மட்டும் அங்கே வருது. நம்ம ஹீரோவும், அம்மா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் அந்த பெரிய சூனியக்காரியோட நடந்த சண்டையில் நான் இறந்துட்டேன். உன்னால் அவளை அழிக்க முடியும், அந்த மந்திரக்கல்லை உன்னால் தான் கட்டுப்படுத்த முடியும். நீ இந்த பூமியிலேயே தலை சிறந்த ஒரு வீரன். ஏன்னா நீ ஒரு சூனியக்காரிக்கும் 7வது மகனோட 7வது மகனுக்கும் பிறந்த ஒரு புனிதமான பிறவி. உன்னால் மட்டும்தான் அழிக்க முடியும். இங்கேருந்து நீ கிளம்பு, நான் என்னோட மேலோகத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மா அங்கேருந்து மறைஞ்சிடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் எந்திரிக்கும் போது ஹீரோவுக்கு பக்கத்தில் அந்த மந்திரக்கோள் இருக்கும், பெரியவரோட மந்திரக்கோள் இருக்கும். அந்த மந்திரக்கோளை எடுக்கும்போது பெரியவரோட நண்பரும் கீழே தொங்கிட்டு இருப்பார். அவரை அப்படியே கைத்தாங்களா தூக்கிட்டு இவங்க 2 பேருமே அந்த சூனியக்காரியோட கோட்டைக்கு கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம சூனியக்காரியோட கோட்டைக்கு நம்ம பெரியவரை தரதரன்னு இழுத்துட்டு வராங்க. அப்போ நம்ம ஹீரோயினை காதலிக்கக்கூடிய அந்த சூனியக்கார பொண்ணு என்ன கேட்குறான்னா, இவரோட சிசியனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பான். அதில் ஒருத்தன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவன் சம்பவத்திலே செத்து போயிடறான் அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அடுத்து நம்ம சூனியக்காரி என்ன பண்ணுறான்னா, அந்த பெரியவரை பக்கத்தில் கூப்பிட்றான். இந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கடத்திட்டு வந்த அந்த டாலர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டாலரை சூனியக்காரி போட்டுக்கிட்டு நம்ம பெரியவரை மயக்கிறதுக்கு பார்க்குறான். நம்ம பெரியவர்கிட்ட அந்த சூனியக்காரி என்ன சொல்கிறான்னா, நம்ம 2 பேருமே சேர்ந்து இந்த உலகத்தையே ஆளலாம், இந்த மனித இனத்தையே அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியவரை கொஞ்சம் மயக்கிட்டா. அப்போது நம்ம ஹீரோவை காதலிக்கக்கூடிய அந்த சூனியக்கார பொண்ணு இருப்பா பார்த்தீங்களா, அவள் அந்த இடத்துல போயிட்டு சூனியக்காரி கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த டாலர் பிச்சர்றான். பெரியவருக்கும் நினைவு வந்ததும் உடனே பெரியவரை தூக்கி அந்த பக்கம் போட்டாரான். உடனே இந்த சூனியக்காரி என்ன பண்ணுறான்னா, எனக்கே நீ துரோகம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காதலிக்கக்கூடிய அந்த பொண்ணை டிராகன் உருவத்தில் மாறி கொல்லலான்னு பார்ப்பா. அப்போது அந்த பொண்ணோட அம்மாவும் கழுகு உருவத்தில் மாறி அந்த சூனியக்காரிக்கும் சூனியக்காரியோட தங்கச்சிக்கும் 2 பேருக்குமே அந்த பயங்கரமாக சண்டை நடக்குது. இந்த பக்கம் அந்த மொட்டையை இருப்பான் பார்த்தீங்களா, அவன் நம்ம பெரியவர் நோக்கி போயிட்டு இருக்கான். பெரியவர் முன்னாடி ஒரு பெரிய சைஸு டிராகனாக மாறி நிற்கிறான். இந்த பக்கம் அந்த பொண்ணு ஓடிட்டு இருப்பா பார்த்தீங்களா, ஒரு இடத்துல ஒளிஞ்சிருப்பா, அவகிட்ட தான் அந்த டாலர் இருக்கும். இந்த அம்மாவும் இந்த பெரிய சூனியக்காரியும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அதில் ஒரு தூண் வந்துட்டு கீழே விழும். அந்த தூண்லேருந்து இவ தப்பிக்கிறதுக்காக ஓடி போவா. அந்த டாலர் அதை வந்து மாட்டிக்கு ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருப்பான். சரியா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்துட்டு என்கிட்ட திருட்டிட்டு போன அந்த டாலர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது என்கிட்ட தொலைஞ்சு போச்சு, அது என்கிட்ட இல்லை, உன்னை காப்பாற்றணும் தான் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்கிறான். உடனே அதில் ஒரு படை வீரம் பார்த்துருப்பான். ஹீரோவும் களத்தில் இறங்கி பயங்கரமாக சண்டை போட்டுருக்காரு. இந்த பக்கம் நம்ம பெரியவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த சூனியக்காரர் இருப்பால, அந்த டிராகன் மாதிரி உருவாரி இருப்பால, அவங்ககிட்டயே போயிட்டு உன்னோட பலம் எவ்வளவு தானா, நீ வந்துட்டு பெரிய வீரன் நினைச்சேன், நீ மனித உருவத்தில் மாதிரி என்ன சண்டை போடுவோன்னு பார்த்தேன், இவ்வளோ பெரிய டிராகனாக இருக்கிறியே, அப்போ நீ பயந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி பெரியவரும் உசுப்பேத்துறதுல அந்த மொட்டையின மனித உருவத்துக்கு மாறான். அந்த பக்கம் நம்ம பெரியவருக்கும் அந்த மொட்டையில் எனக்கு பயங்கரமாக சண்டை நடத்திருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, சிறுத்தை உருவத்தில் மாறக்கூடிய ஒரு சூனியக்காரர் இருப்பான். அவன் வந்துட்டு ஹீரோவோட உடம்புல 2-3 கீரலை போட்டு தள்ளி விட்டுறான். சரியா அந்த ஹீரோ வந்துட்டு எங்கே இருக்காருன்னு பார்த்தோம்னா, அந்த மந்திரக்கல் விழுந்த இடத்துல அவரும் போய் விழுந்துறாப்புல. அந்த மந்திரக்கல்லை எடுத்துக்கிறாப்புல. அந்த மந்திரக்கல்லை எடுத்து தன்னோட கழுத்தில் போட்டதுமே பெரியவர் வச்சிருப்பார் பார்த்தீங்களா அந்த மந்திரக்கோள், அந்த மந்திரக்கோளுக்கு பயங்கரமாக சக்தி வருது. அந்த சிறுத்தை பொண்ணு வேகமாக ஓடி வருவா. அவள் உடம்புல ஒரு குத்துமே சம்பவ இடத்துல இறந்து போயிடறான். நம்ம ஹீரோட்டு இருக்கக்கூடிய அந்த மந்திரக்கோளை வச்சு அங்கே இருக்கக்கூடிய சூனியக்காரங்களை எல்லாத்தையுமே கொண்டுட்டு இருக்காப்புல. இந்த பக்கம் நம்ம பெரியவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மொட்டையனையும் போட்டு தெளிவாரு.
வானத்தில் பெரிய சூனியக்காரிக்கும் சூனியக்காரியோட தங்கச்சிக்கும் பயங்கரமாக சண்டை நடந்துட்டு இருக்கு. அதில் 2 பேருமே காயடைஞ்சு கீழே விழுந்துடுறாங்க. அப்போது தங்கச்சியான அந்த சூனியக்காரி என்ன சொல்கிறான்னா, என்னோட பொண்ணை விட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ எனக்கு துரோகம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு சம்பவ இடத்துலையே அந்த பொண்ணோட கண்ணு முன்னாடியே சூனியக்காரி தன்னோட தங்கச்சியை வந்துட்டு கொலை பண்ணிடுறான். பெரிய சூனியக்காரியும் அரண்மனைக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறான். அப்போ நம்ம பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அவளை பார்த்துக்கிறேன், நீங்கள் யாரும் வர வேணாம் அப்படின்ட்டு நம்ம பெரியவர் உள்ளே போகிறாரு. பெரியவர் உள்ளே போனதுமே அந்த சூனியக்காரி ரொம்ப பலவீனமாக இருக்கான். அந்த சூனியக்காரி என்ன சொல்கிறான்னா, நீ என்ன உண்மையாலுமே காதலிச்சியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம பெரியவரும் ஆமாங்கிறாரு. இப்போயும் காதலிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அந்த சூனியக்காரி. அதுக்கு அந்த பெரியவர் இல்லை அப்படிங்கிறாரு. ஆனால் உன்னை நான் வெறுக்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுத்துட்டு பக்கத்தில் போயிட்டு கத்தி எடுத்து ஒரு குத்தலான்னு போகும்போது நம்ம பெரியவரோட கழுத்தை பிடிச்சிடறான். பிடிச்சதுமே நம்ம ஹீரோ வந்துட்டு உள்ளே வந்துடுறான். ஹீரோ என்ன பண்ணுறான்னா, தாங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மந்திர கத்திமா இருக்கும், அந்த கத்தியை வீசி சம்பவ இடத்துலையே சூனியக்காரியை கொண்டு போடுறான். நம்ம பெரியவர் வச்சிருக்கக்கூடிய அந்த மந்திர கோல்லையே நெருப்பு வர வச்சு அந்த சூனியக்காரியை சம்பவ இடத்துலையே நம்ம ஹீரோ கொண்டாடுறாரு. அப்படியே பெரியவர் வீட்டில் நம்ம பெரியவரும் நம்ம ஹீரோவும் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம பெரியவர் என்ன பண்ணுறாருன்னா, நீ ஒரு ஃபால்கன் வீரன், நீ ஒரு மாவீரனா மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவர் கையில் எப்படி வந்துட்டு ஒரு டேட்டோ இருக்குமோ அந்த டேட்டோவை நம்ம ஹீரோவுக்கும் போடுறாங்க. சரி, ஹீரோவும் என்ன பண்ணுறாருன்னா குதிரை ரெடி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படிங்கிறதுக்காக தயாராக இருப்பார். அப்போது கரெக்டாக ஹீரோ காதலிக்கக்கூடிய அந்த சூனியக்கார பொண்ணும் வரா. நீ உன்னோட பாதையை தேர்ந்தெடுத்துட்டியா, அந்த டேட்டோவை போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்கிறார். அப்போது மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டுமே செய்யி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து மறைஞ்சு போயிடறான். நம்ம ஹீரோவும் அந்த குதிரை மேலே ஏறி கிளம்பலாம் அப்படிங்கிறப்ப பெரியவர் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பெரியவர் வந்துட்டு அங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிறார். என்னன்னா, நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, இந்த வீடும் உனக்கு தான், இங்கே இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே உனக்கு தான், என் நண்பனை நல்லபடியாக பார்த்துக்கோ, நீ தலை சிறந்த ஃபால்கன் வீரனாக மாறிட்ட, அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் அந்த குதிரை வண்டி மேலே ஏறி உட்காந்துட்டார். அப்போது அந்த பெரியவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, சக்திகளை உன்னை கட்டுப்படுத்த விடாத, சக்திகளை நீ கட்டுப்படுத்து, இனிமேல் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் அந்த கடமையிலேருந்து விடுபடுறாரா இல்லையான்னு தெரியல, அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோவும் பெரியவரோட அந்த நண்பரும் 2 பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. திடீர்னு அந்த இடத்துல மணி ஒலிக்கிற சவுண்டு கேட்கும். உடனே நம்ம ஹீரோவும் தன்னோட கடமை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோவும் கிளம்புறாங்க. இதோட படத்தை இங்கே முடிக்கிறாங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு தரமான மூவியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது நிறைகுறை இருந்தால் கண்டிப்பாக அதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை திருத்திக்கிறேன்.